தமிழக மக்களே வணக்கம். இந்து மக்களே, இஸ்லாமிய மக்களே, கிறிஸ்தவ மக்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் மலை பிரசங்கத்தை நம்ம தொடர்ந்து படித்து வர்றோம். 4ஆம் வசனத்தில் இந்த பாக்கியவான்கிற லிஸ்ட்டில் 4ஆம் வசனத்தில் என்ன தொடங்குறாருன்னா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள்னு சொல்கிறார். துயரப்படுகிறவர்கள், இந்த உலகத்தில் துயரப்படுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. பணக்காரர்களை எடுத்துக்கிட்டால் விரல் விட்டு தான் எண்ண முடியும். 1வது பணக்காரன், 2வது பணக்காரன், 3வது பணக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கூட அவங்க பணத்தினால் அவங்க நிம்மதி சமாதானத்தை அடைய முடியாது. பணக்காரங்க கூட துயரப்படுகிறவர்கள் உண்டு, வேதனைப்படுகிறவர்கள் உண்டு. பணம் ஒன்று தான் தீர்வு கிடையாது எல்லாத்துக்கும். பணம் கிடச்சிட்டா எல்லாமே வந்துடும்னு நம்ம சொல்ல முடியாது. எத்தனையோ பணக்காரர்கள் தற்கொலை பண்ணிட்டு சாகுறாங்க. எத்தனையோ பணம் இருந்து கூட அவனை வாழ வைக்க முடியல. எத்தனையோ கோடீஸ்வரர்கள் பைத்தியக்காரங்களாக, மெண்டலாக, நிம்மதி இல்லாத, சமாதானம் இல்லாதபடி கோயில் குளங்களை தேடி நாடி ஓடுகிறார்கள். ஆகவே அருமையான மக்களே, துயரம் எல்லாருக்கும் உண்டு. குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு துயரம் உண்டு. நம்ம இந்தியா தேசத்தில் எடுத்துக்கிட்டால் 3 வேளை சாப்பிட்றவங்க ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 140 கோடியில் 3 வேளை சாப்பிடக்கூடிய மக்கள் மிக கம்மி தான். ஒரு வேளை சாப்பிடக்கூடியவர்கள் ஏறக்குறைய 80 கோடிக்கு மேலே இருக்காங்களாம். ஒரு வேளை சாப்பிட்றவங்க வட இந்தியா பகுதியில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப பசி பட்டினின்னு இருக்குது. அதனால தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேடி வர்றாங்க. நம்ம தமிழ்நாடு, கேரளா ஓரளவில் பரவாயில்ல, கர்நாடகம் ஓரளவில் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. ஆந்திரா வகையில் ஏதோ 2 வேளையாவது 3 வேளையாவது கிடைக்குது. வட இந்தியா பகுதியில் அவ்வளவு வறுமையாக இருக்குது. வெளிநாடுகளில் எடுத்துக்கிட்டால் அரேபியா தேசத்தில் எடுத்துக்கிட்டால் அந்த பக்கம் நம்ம ஐப்ராத்து நதி பக்கத்தில் ஐரோப்பிய நாடுகள்லேயும் நீக்ரோ மனிதர்களையும் பார்த்திங்கன்னா, மங்கோலியா தேசங்களையும் பார்த்திங்கன்னா எவ்வளவோ வறுமை, கஷ்டம், சாப்பாடு இல்லாமல் ஒரு வேளை கூட கிடைக்காத அளவில் தோலும் எலும்புமாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு வகையில் துயரம்தான். ஆகவே இந்த மக்கள் முழுவதும் மொத்தத்துக்கு சொல்கிறாரு, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்கிறார். இந்த துயரம் முழுவதும் தரித்திரம்னு சொல்லுவாங்க, சாபம்னு சொல்லுவாங்க. இயேசு பாக்கியம்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, கடவுளாலே அவங்க ஆறுதல் படுத்தப்படுவார்கள். ஏன்னா அவங்களுக்கு வேறு ஆறுதலே இல்லை. கடவுள் இப்போ வைய நாட்டில் ஏகப்பட்ட அழிவு. ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் போனதுனால அவங்க ரொம்ப ஆறுதலாக கட்டி பிடிச்சி அழுது ஆறுதல் அடைஞ்சாங்களா. ஒரு தலைவர் போகும்போது ஆறுதல் அடைகிறாங்க. அதே போல் எங்கிட்ட மணிப்பூரில் எடுத்துக்கிட்டால் அவ்வளவு வேதனை போராட்டங்களில் நிர்வாணமாக ஒரு பொம்பளைய ஊர்வலம் சுற்றி மத அடிப்படையில் அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் யாரும் இது வரைக்கும் பிரதமர் போகலை. அங்கேயும் ராகுல் காந்தி போய் கட்டி பிடிச்சி அணைச்சி எல்லாரும் ஆறுதல் அடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான மனிதன் போகும்போது ஆறுதல் அடைகிறாங்க. அதுபோல் துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த இறைவன் பாக்கியவான்கள்னு சொல்கிறார். இந்த மனித நான் வந்த குமர கடவுள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவங்க ஆறுதல் அடைவாங்க. யாரால்? இறைவனால். ஏன்னா மனிதன் அவனை ஆறுதல் படுத்த முடியாது. ஒரு பெரிய கோடீஸ்வரன் பணக்காரன்னா 1000 பேர் போவான். துயரப்படுகிற கஷ்டப்படுகிற மக்களுக்கு யார் போவாங்க? இப்படிப்பட்ட மக்களுக்கு இறைவனே துணை, கடவுளே துணை. நம்ம இந்தியா தேசத்தில் ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்களை அரிஜனம் என்று சொல்லுவாங்க. அரிஜனம் என்று சொல்கிறது மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாருன்னா, அரியன்னா கடவுள், ஜனம்னா கடவுளுடைய மக்கள், அந்த அர்த்தம் தான். அரிஜனம்னா கீழானவர்கள், ரொம்ப மோசமானவர்கள்னு அந்த அர்த்தம் இல்லை. அரிஜனம் சொல்கிறது கடவுளுடைய மக்கள், அந்த அர்த்தம். நான் அடுத்து ஒரு பிறவி எனக்கு இருந்தால் நான் அரிஜனமாக தான் நான் பிறப்பேன் அப்படின்னு சொல்லி காந்தி சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி தலைவர்கள் இருப்பது அரிதலாக இருக்குது. துயரப்படுகிற அந்த பக்கத்தில் தான் இறைவன் இருக்கிறார். இந்த இயேசு
இதுலேயே மத்தேயு 25 அதிகாரத்தில் நான் பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, தாகமாக இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீங்க, அந்நீனாக இருந்தேன் சேர்த்துக்கிட்டீங்க, அனாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீங்க, ஜெயிலில் இருந்தேன் சிறையில் இருந்தேன் பார்க்க வந்தீங்க, தாகமாக இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீங்க, பசியாக இருந்தேன் எனக்கு சாப்பாடு இப்படி அடுக்கிட்டு இருக்கிறாரு. ஜட்ஜ்மெண்ட்டில் அவர் சொல்லும்போது நீதிமான்கள்னு ஒரு கூட்டம் வலதுபுறத்தில் நிறுத்துகிறாரு, இடதுபுறத்தில் அநீதிமான்கள்னு ஒரு கூட்டத்தை நிறுத்துகிறாரு. அந்த நீதிமான்கள் வலதுபுறத்தில் உள்ள நீதிமான்களை பார்த்து இதை சொல்கிறார், நான் பசியாக இருந்தேன் போஜனம் கொடுத்தீங்க, தாகமாக இருந்தேன் போது அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா நீங்கள் எப்போ பசியாக இருந்தீங்க, எப்போ தாகமாக இருந்தீங்க, எப்போ தரித்திரமாக இருந்தீங்க, எப்போ துணி இல்லாமல் இருந்தீங்க, எப்போ ஜெயிலில் இருந்தீங்க, எப்போ நாங்கள்லாம் உதவி செஞ்சோம்னு சொல்லும்போது, இந்த ஏழை எளிய சிறிய மக்களுக்கு எதை எதை நீங்கள் செய்தீர்களோ அதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று உலக தத்துவத்தையே புரட்டி போட்ட அருமையான ஒரு போதனையை ஜட்ஜ்மெண்ட்டில் இயேசு சொன்னதாக இயேசுவே மத்தேயு 25 அதிகாரத்தில் சொல்லியிருக்கார். அதே மாதிரி இடதுபுறத்தில் உள்ளவங்களை பார்த்து நான் பசியாக இருந்தேன் போஜனம் கொடுக்கல, தாகமாக இருந்தேன் என் தாகத்தை தீர்க்கலை, வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுக்கலன்னு சொல்லும்போது, இறைவா எப்போ நீங்கள் ஐயா அப்படி ஆண்டவரே எப்போ இருந்தீங்கன்னு சொல்லும்போது, இந்த பூமியில் ஏழை எளிய சிறியவளுக்கு எதை எதை நீங்கள் செய்யாமல் போனீங்களோ எனக்கே செய்யாமல் போனீங்கன்னு சொல்கிறேன். ஆகவே மக்களே, இன்றைக்கி உள்ள வாலிபர்கள் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறேன். எத்தனையோ வயதான ஆளுகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, மனநோய் உள்ளவங்களை முடியை வெட்டி குளிப்பாட்டி புது ட்ரெஸ் போடுறாங்க, எத்தனையோ வயசான ஆளுகளுக்கு காசு கொடுக்குறாங்க, இப்போ சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க யாருண்டே தன்னை காட்டாமல் ஹெல்மெட்டு போட்டு தன்னை மறைச்சிக்கிறாங்க. என்னடா அப்படி செய்கிறீங்கன்னு கேட்டால், இதுதான் இறைவன் தொண்டு, நாங்கள் வலதுகை கொடுப்பது இடதுகை தெரியாமல் இருக்கட்டும், நாங்கள் யாருன்னு மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, இறைவன் எங்களை பார்ப்பார் உதவி செய்வாருன்ற அந்த எண்ணத்தோடு துயரப்படுகிற ஏழை எளிய மக்களுக்கு இன்றைக்கும் சில நல்ல உள்ளங்கள் செய்கிறாங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன் என்று வள்ளலார் சொன்னது மாதிரி இன்றைக்கும் ராமலிங்க அடிகள் வள்ளலாருடைய சீடர்கள் தினமும் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்பையும் மீனாட்சி அம்மன் கோயிலில் தினமும் சாப்பாடு கொடுக்குறாங்க, திருப்பதியில் தினமும் சாப்பாடு கொடுக்குறாங்க, திருப்பரங்குன்றத்தில் தினமும் சாப்பாடு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இஸ்லாமிய மக்கள் எவ்வளவோ உதவிகள் பண்ணுறாங்க. இப்போ இந்த வயநாடுலாம் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய மக்களுடைய தொண்டு சொல்ல முடியாது, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த கொரோனா நோயிலெல்லாம் இஸ்லாமிய சகோதரர்களுடைய தொண்டு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதுபோல் பொது சேவையில், கல்வி சேவையில், மருத்துவ சேவையில் அன்னை தெரசாவை போல கிறிஸ்தவர்களும் நிறையா தொண்டு மக்களுக்கு செய்திருக்காங்க, இனியும் செய்யணும். இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குற மாதிரி பெரிய பெரிய சர்ச்சுகளில் கோயிலில் பெரிய லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக சம்பாதிக்கிற சர்ச்சுகளில் தினமும் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாமே, தினமும் ஒரு 50 பேருக்கு சாப்பாடு பொட்டணங்கள் கொடுக்கலாமே, தினந்தோறும் செய்யலாமே. அதுக்குண்டு ஆளை நியமித்து காணிக்க பணத்தை எடுத்து கடவுளுக்கு வர்ற காணிக்கையை கடவுள் மக்களுக்கே செலுத்துகிற மாதிரி அப்படி ஒரு அமைப்புகள் உண்டானா நல்லாமல் இருக்கும்னு நான் கருதுகிறேன். ஆகவே துயரப்படுகிறவர்கள் பாக்கிவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்ற அந்த பொன்மொழியை நம்ம ஏற்றுக்கொள்வோம். எல்லாரும் துயரப்பட மக்களுக்கு நம்மளால் இயன்றதை செய்து இறைவனாலே நம்ம ஆறுதல் பெறுவோம். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தவன் குழி பார்த்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் என்ற அந்த புலவர்களுடைய அருமையான காரியப்படி தர்மம் செய்து கருமத்தை போக்குவோம், கருமத்தை ஒழிக்க தர்மத்தை செய்வோம், துயரப்படுகிற மக்களுக்கு ஆதரவாக இருப்போம், ஆறுதல் அடைவோம். கடவுள் நம்மை காப்பாராக. அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு பாக்கியவான் லிஸ்ட்டில் நம்ம சந்திப்போம். நன்றி.